தமிழில் சஃபரிங் என்ற வார்த்தைக்கு என்ன நல்ல தமிழ் வார்த்தை சொல்லணும் பார்ப்போம். துன்பம், அப்புறம் கஷ்டம், அப்புறம் இன்னல், அவதி. அதுதான் நம்ம மனித இனத்தின் அழுமூஞ்சின்னு சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கு புலம்பல் ப்ராஃபெட் தீர்க்கதரிசி இறைவாக்கினர் அந்த மூஞ்சி தான் அந்த மனித இனத்தின் குணம். புலம்பல், துன்பம் வரும்போது புலம்புவது, புலம்பி தள்ளிட புலம்பலாகும். துன்பம் இங்கே வர்றாங்க, என்னை அழிச்சிருவாங்க, என்னை போட்டு தள்ளிடுவாங்க. பாரு அந்த மனித இனத்தின் ஆழ சிந்தனை. இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு எட்ஜில் இருக்கு. எட்ஜி லைஃப் இஸ் எட்ஜ். பயம், துன்பம், இதுக்கு ஆளாயம். அது வெளியே வரவே இல்லைங்க. 4 மில்லியன் ஆண்டுகளாக அதில் தான் டாக்டரேட் வாங்கியிருக்கோம். துன்பப்படணும். ஸோ ஈவன் நீச்சே, ஃப்ரெடரிக் நீச்சே அவருடைய கோட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டு லிவ் இஸ் டு சஃபர், டு சர்வைவ் is to find some meaning in suffering. கம்ப்ளீட் அதுதான். மனித இனம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருது. பயப்படாதீங்க. அதை அக்சஸ் பண்ணி நம்ம ஏன்னா மீனிங் அதில் சஃபரிங். அதனால தான் ப்ராஃபிட்டும் அதை பற்றி தான் பேசுகிறார் ஆல் த டைம். சரியான ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டு யோசனை இதுதான் தவறுக்காக. இந்த பாடுகள், இறப்பு, இதை பற்றி யோசனை செய்யக்கூடிய ஒரு காலம். எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே ரூட்டில் தான் காம்ப்ளெக்ஸ் அடைஞ்சது. அடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டது. உயர்நிலைக்கு செல்ல முடியும். அதுதான் துன்பம். துன்பம் இல்லாமல் ஒரு பெரிய மனுஷன் எவனுமே வந்தது கிடையாது. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் துன்பத்தை பற்றி கொஞ்சம் மனித இனம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம யார் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் த பர்சன் டு சே இட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும். வேறு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சரியா? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா புத்தர் தான் அதுக்கு பெரிய இயேசுநாதர் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் துன்பம் என்று சொன்னால் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதுதான் அன்றைய சிந்தனை. ஈவன் மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்தவர். ஹிந்துயிசம், தர்மா, அதிலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும். துன்பம் விடுதலை அடைய எப்படிடா பற்றிகள் புத்தர் அந்த 4 கிரேட் ட்ரூத்ஸை ஒரு பெரிய இலக்கியத்தையும் உள்ளார். The 4 great noble truths என்று சொல்லுவாங்க இல்லையா? The first noble truth is துன்பம் என்பது உண்மை. 2 இது ஆசையினால் வருகிறது. 2வது great truth. 3வது இதிலிருந்து நாம் விடுதலை அடையலாம். துன்பத்திலிருந்து விடுதலை அடையலாம். அதுதான் மெயின். அப்படின்னா 4வது great truth. துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் 8-fold path, 8 வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று துன்பத்திலிருந்து விடுதலையைத்தான் காட்டினார்கள் இயேசுநாதருக்கு முன்னாடி வந்த மகான்கள். ஆமென். அது தவறல்ல, நமக்கும் தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட கிரைட் மண்டையில் வந்திருக்கு. அதில் உண்மை கட்டாயம் இருக்கும். ஸோ இயேசுநாதர் வருகிறார் 600 வருஷம் கழிச்சு. வந்துட்டு
அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் என்ற பாதையை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. துன்பத்தை we should meet head on. Yes. துன்பத்தோடு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும். Yes. That was a new teaching. துன்பம் தான் நம்மளை மறுபுறத்துக்கு கொண்டு செல்கிறது. So துன்பம் is a resource. That is the human resource, only resource. அதுதான் அந்த இயற்கையின் வளம். நம்மை உயர்த்துவது மதங்கள் அல்ல, அரசியல் அல்ல, விஞ்ஞான தொழில்நுட்பம் சத்தியமா அல்ல, பொருளாதாரம் நம்மை உயர்த்துவது சஃபரிங், துன்பம். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே ரிசோர்ஸ். இன்னைக்கு ஜெஸ்டிஸ் எப்படி இந்த உயர்நிலைக்கு வந்திருக்கிறாங்க? உங்களை போட்டு நசுக்குனாங்க, பொசுக்குனாங்க, மூடினாங்க, குத்துனாங்க, வெட்டினாங்க, சாவடிச்சாங்க. இந்த நிலைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா தூள் சாப்பிட்றீங்க. உங்கள் காங்கிரிகேஷனே மூடி வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ மறுபடியும் உங்களை மூணுனா நல்லா இருக்கும். இன்னும் அடுத்த நிலைக்கு மனிதத்தை கொண்டு போய் அனைவரும் திருத்தத்தை போகிற ரோட்டில் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுதான். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு அருளை கொடுக்குறார் என்று அர்த்தமாகும். எஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யதார்த்தம் என்று சொல்வதை உண்மை அதுதான். பேசினாலும் ரொம்ப அழகாக இன்னைக்கு எதுக்குடா என்ன போட்டு கொடுத்துறீங்க, எதுக்குற சஃபர் பண்ண சொல்கிறீங்க, நான் சஃபரிங் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இந்த மனிதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் தப்பிச்சிடார். பைபிள் சொல்லுது அவர் தப்பித்து சென்று விட்டார். இப்பேற்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் மனுஷன் போட்டு சொதப்பி வச்சிருக்காரு பாருங்க. இந்த சஃபரிங்கை பற்றி எல்லாம் இந்த பேங்க்ல பார்க்குறாங்க, இருதையா பண்ணுறாங்க, உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இறையியல் பண்ணுறது. எல்லா இறையிலுமே ஏதோ ஒரு சொல்யூஷன் கூட நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் விக்டிமைஸ் பண்ணுது. நம்மளை போட்டு பெர்சிக்யூட் பண்ணுறது அந்த இறையியல் தான். சொல்லுவாங்கல்ல நம்மள தொட்டி கிள்ளையும் முட்டுருவாங்க, தொட்டி ஆடுவாங்க. நம்ம ஆடினா பரவாயில்ல, ஆனால் ஆடுறதுக்கு அவரை கூப்பிடுவோம். அதான் தப்பு. நம்ம ஆடுறது இல்லை. ஐயோ நீ வந்து ஆட்டு. ஸோ தத்துவியல்களும் இறையியல்களும் நம்மளை இன்னும் பாதாளத்தில் தான் தருது. நம்ம மேலே வர முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம மனித நேயம், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அறம் என்கின்ற அந்த செல்வம் தான் நம்மளை வேலை பண்ண முடியும். உண்மைக்கு சார்ந்து போகிறது இறங்குவாங்க. அதுதான் அறம். இதற்காகவே வந்தேன். எஸ். ஸோ அவர் சொல்கிறாருங்க நமக்கு சஃபரிங். எஸ். எந்த கிரேட் பர்சனும் அதுதான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கேன். இப்போ நீச்சே கூட அதை கோட் சொல்கிறாருன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவர் டிப்ரெஷன், கம்ப்ளீட்லி டிப்ரெஷன், தூக்கு போட்டு சாவாமா அந்த நிலவரத்துக்கு அவர் தான் அந்த சப்ளைம் லிட்ரேச்சர் எழுதியிருக்கார். ஏன் நம்ம ஈவன் உங்கள் இக்னேஷியஸ் வைக்கலாம், அவரும் டிப்ரெசிவ் அந்த லெவலுக்கு சஃபர் பண்ணியிருக்காரு. தட்ஸ் வை he could birth such a universal solution here. நீங்கள் எல்லாம் அவருடைய ப்ராடக்ட்ஸ். ஜான் ஆஃப் த கிராஸ் அது மாதிரி ஒரு டிப்ரெசிவ் கேரக்டர் எதுவுமே இல்லை. அவர் தான் என்னது, the consciousness operas, the dark night of the soul. What a great writing, my God, unbelievable. ஏன் எங்கள் பாதுகாவலர் பங்குசாமி அவருடைய பாதுகாவலர் ஜான் மேரி வியானி எப்பவுமே அவர் பார்க்கும்போது ஒரு சகோதரிகளே இருக்கார். ராத்திரியில் பெரியவரோடு பேசுவார், சண்டை ஓடுவார், கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உட்கார்ந்து இருப்பார். பாருங்க, அந்த துன்பத்தில் நம்பர்களாக கூப்பிட்டு நினைத்தார்.
போச்சு, ஆன்மீகமும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை நிராகரிக்க நம்ம நாட்டில் அந்த குப்பையை போய் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, வெளியேற்றல அது லட்சுமிடாது, நமக்கு குப்பையை திருடத்தில் அது லட்சுமிடாது குப்பை. ஸோ இன்றைக்கு சஃபரிங் என்பது ஒரு லட்சுமி தான். நிறைய கோர்ஸ் இருக்கு. காலையில் உட்காந்து படிச்சு நான் ரைனிங் கோர்ஸ் ஆன் சஃபரிங். நீங்கள் சும்மா போயிட்டு டைம் படித்தா ரைனிங் கோர்ஸ் ஆன் சஃபரிங் சும்மா ஒரு தட்டி சும்மா ஒரு அந்த கோர்ஸ் சின்ன சின்ன தானே படித்து பாருங்கள், ஆச்சரியம். இன்றைக்கு நீங்கள் if you want to befriend the suffering, I think ரைனிங் கோர்ஸ் will help you more than anything else. ஸோ இன்றைக்கு ஒரு ப்ராசஸை அது நம்மளாக அவசரம், அது அப்ஜெக்டிவ். சஃபரிங் என்பது அப்ஜெக்டிவ் ப்ராசஸ். ஆனால் தியாலஜி என்ன பண்ணுது, பர்சனலாக தத்துவையில் பர்சனலாக விட்டு நம்மளே கொண்டு போகிறோம், அதுவே முடிவு வரும். அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது யூ பிகம் எ ஸ்பெக்டேட்டர். நீ ஜஸ்ட் பார்வையாளர், நீ அந்த ஆக்டராக மாறவே முடியாது. ஸோ தட் இஸ் வாட் we need to just observe the universe. It's entropy. Suffering என்பது கரெக்டாக entropy, disorder. எல்லாத்தையுமே டிஸார்டர் கொண்டு போது அது என்ட்ரோப்பியன் நம்ம இது பண்ணுறது. அஞ்ஞானமே அல்லலுக்கு காரணம் என்றது உண்மை. அஞ்ஞானம் தான் அல்லலுக்கு காரணம். நம்ம மைண்டில் அந்த இன்னரன்ஸ் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் சாப்பிடணும். ஆனால் அஞ்ஞானம் போகும்போது அது மெய்ஞானமாக மாறுகிறது. அப்புறம் பக்கம் தெரியும் ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் கோட்டோடு நான் முடிகிறேன். E=mc² நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க சஃபரிங். இப்போ ஜஸ்டிஸ் தான் இதை கொண்டு வர முடியும். இப்போ ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சஃபரிங் ஈக்குவேஷன் ஹியூமன் H=PD² போட்டுங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி கொண்டு வாங்க. அதாவது ஹியூமன் பர்சன் யாருன்னா பேஷன், டெத், ஸ்கொயர், ரெசரக்ஷன். அதாவது அவங்க சொன்னால் யார், நம்ம அண்ணன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறது எனர்ஜி = மேட்டரை விட மேட்டரு லைட்டு எங்கேயோ போகுது மல்டிப்ளை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நம்மளும் அதுதான் சொல்லலாம். அதே தான் பேஷன், டெத் எங்கேயோ போகுது ஸ்கொயர், எங்கேயோ போயிட்டு காம்ப்ளெக்ஸ் பிகம்ஸ், தட் இஸ் ரெசரக்ஷன். ஸோ பிரபஞ்சம் என்று சொல்வது சஃபரிங்குடைய ப்ராடக்ட் தான். நல்லா போக எவல்யூஷன் தியரி படிங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இன்றைக்கு மனித இனம் வந்தது இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சஃபரிங். இதுதான் இன்றைக்கு நிற்கிது ரெசரக்ஷன். வி சிம்பலைஸ் ரிசன் ப்ராடக்ட். அவ்வளோ இதிலிருந்து இப்போ நம்ம பண்ணுற அந்த விஷயங்கள் பேஷன் டெத்து போய்கிட்டு இருக்கு. இதிலிருந்தே ஒரு ப்ராடக்ட் ரிசன் ப்ராடக்ட் கட்டாயம். இதுதான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அன்பு நெஞ்சங்களே, ஸ்வீட்ஸ், நீங்கள் இந்த ஐடியாவை சஃபரிங் என்ற ஒரு ஐடியாவுக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்து நமது மனிதத்தை தட்டி எழுப்பி இந்த பாதை தான் உண்மை, இயேசு காட்டிய பாதை விளங்குதா, இந்த பாதையில் போனால்தான் நமக்கு ஃபுல்னஸ், நிறைவு நமக்கு கிடைக்கும் என்ற பாடத்தை உங்களுடைய பாதுகாவலர் இக்னேஷியஸ் அவருடைய அருளினால் நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் நினைக்கிறேன். எனக்காக